இன்றைக்கி நம்ம சேனலில் மவுஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் மவுஸோட பட்டன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் பட்டனை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து உங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி அதில் பிப் இன்ஸ்டால் பைன்புட் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம கோட் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் பைன்புட்லேருந்து டாட் மவுஸ் ஃபங்க்ஷன்லேருந்து இம்போர்ட் கண்ட்ரோலர் பட்டன், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலுங்கிறது நம்ம மவுஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பட்டன்கிறது நம்ம லெஃப்ட் ரைட் பட்டன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது. அதுக்கப்புறம் மவுஸை வந்து நம்ம கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனோட கால் பண்ணிக்கலாம். வேரியபிள்ங்கிற ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனை மவுஸுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ மவுஸ் டாட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிக்சல் கணக்கில் தான் எடுத்துக்கணும். இப்போ அந்த மவுஸை கார்னர் வச்சோம்னா 0x0, கொஞ்சம் கீழே வச்சோம்னா 1x0, 2x0, இந்த மாதிரி வந்து பொசிஷன் இருக்குது. இப்போ வந்து நான் 300 × ஒரு 500 வச்சுக்கிறேன். இப்போது ரன் பண்ணோம்னா மவுஸ் வந்து டேரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் போய் நின்றோம். இப்போது நின்றது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பட்டனை வந்து கால் பண்ணணும். இது மாதிரி பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அந்த பிக்சல் படி. இப்போ வந்து பட்டன் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அதே மவுஸை கால் பண்ணி ப்ரெஸ் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே பட்டன் பி வந்து கேபிட்டலில் இருக்கணும், கமா ஸ்பேஸ் ரைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டாட் ஸ்பேஸ் ரைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கு அதுதான் பட்டன் டாட் ரிலீஸ் மவுஸ் டாட் ரிலீஸ் பட்டன் கமா டாட் ரைட். ஃபஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ்ஸும் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் இந்த வந்து ரிலீஸும் ப்ரெஸ்ஸும் தனித்தனியாக ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ரேண்டமாக வந்து மாற்றிட்டே இருக்கலாம். கரெக்டாக அங்கே போய் ப்ரெஸ் பண்ணிடும். இது வந்து ஃபுல்லாக மில்லி செகண்டில் ஒர்க் ஆகிறது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா, அதாவது விடாமல், அதாவது இந்த வந்து ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆனக்கப்புறம் திருப்பி ரன் ஆகிற மாதிரி, திருப்பி ஸ்டாப் ஆனக்கப்புறம் ரன் ஆகிற மாதிரி. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அதே திருப்பி ரன் ஆகிற மாதிரி வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் போட்டு காட்டுற பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ரேண்டமாக இப்போ வந்து மவுஸ் வந்து நம்ம இங்கே வச்சுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்கிற பட்டன் வந்து இந்த கரெக்டாக அந்த டெர்மினலோட லைனில் பட்டுச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணியாச்சு அது எவ்வளோ வரும்ன்ட்டு. அப்போ வந்து 400 × 900 அப்படின்னு வந்துச்சு. இப்போ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு கீழே வந்து அதே மாதிரி இன்புட் டைம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து மில்லி செகண்ட் ஒர்க் ஆகிறதுனால டைம் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம லேப்டாப்போட ஸ்பீடு வந்து அந்த பைச்சாமோட ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து டைம் டாட் ஸ்லீப் ஒரு 1 செகண்ட் கொடுத்துக்கலாம். 1 செகண்ட் ஸ்லீப் ஆகுது. இப்போ ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏன் கீழே வர மாட்டேங்குது. இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து 800 கொடுத்துருக்கோம், ஆனால் கீழே வந்து நம்ம வந்து அதோட வேரியபிளை கொடுக்கல. ஸோ அதுக்காக கீழே வந்து மாற்றிக்கலாம். 900 400 மாற்றிக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால அந்த பொசிஷன் வந்து மாற்ற மறந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ரன் பண்ணுறேன். கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் எச் பண்ணிக்கிட்டேன் அதோட பாயிண்ட்டை.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீபக்கு போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிட்டு தான் கரெக்டான ஒரு பொசிஷன் கிடச்சிரும். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ போடுறேன். மவுஸை கொண்டு போய் இங்கே வச்சோம்னா இது வந்து என்ன பொசிஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. நான் இட்ஸ் டோன்ட் ஷோ அகைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ தான் ஆட்டோமேட்டிக் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து மவுஸையோ இல்லை பட்டனையோ எதுவுமே டச் பண்ணல, அதுவே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ நேரமான ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பெரிய ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா அது வந்து இது வந்து சின்ன ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.